ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் 2 டேஸ் எலக்ட்ரானிக்கில் ஒர்க் போனேன். அதாவது ஆடியோ, வீடியோ. ஸோ அந்த ஒர்க்கை எப்படி பண்ணோம், அதை எப்படி செட் பண்ணி ரெடி பண்ணோங்கிறது தான் பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு போய் சைட்டை பார்த்துட்டு வந்துட்டோம். அப்புறமேட்டு சிக்கன் 65 சாப்பிட்டேன். எந்த ஒரு விஷயம் பண்ணும்போதும் கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணணும். இதை ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு சைட்டை போய் செக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ரெடி பண்ணி முடிச்சிட்டோம், ஆடியோவும் வீடியோவும். மீடியாங்கிறத நான் எதை மென்ஷன் பண்ணுறேன்னா, டிவி ரெடி பண்ணது தான். திரும்ப வீட்டுக்கு வந்து டின்னருக்கு முட்டை தோசையும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அதாவது ஒரு முட்டை தோசை, ஒரு சாதா தோசை. ஏன்னா ராத்திரி வரவே 12:30 ஆச்சு. இது மொதல் டே, அதாவது மொத்தம் 2 டே. ஃபஸ்ட்டு டேயில் வந்து நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக 3 இட்லி, ஒரு வடை சாப்பிட்டேன். இதில் ஆக்சுவலாக நான் என்ன பண்ணுறேங்கிறத சொல்கிறேன். கேமரா, ஆடியோ, மீடியாங்கிறது லேப்டாப், அதாவது இந்த சாங்ஸ் ப்ளே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்ப்பு, ஒரு எக்ஸ்ட்ராஸ் ஃபில்டர், ஒரு மிக்சர் யூஸ் பண்ணியிருக்கோம். 2 டிவி, ஒரு மானிட்டர். அதாவது மானிட்டருங்கிறது கம்ப்யூட்டர் தான், அதை வந்து மானிட்டராக செட் பண்ணியிருக்கோம். இது ஃபஸ்ட்டு டே மீட்டிங். ஆக்சுவலாக இது ஏதோ பாஸ்டிங் ப்ரேயர் போல் இருக்குது. இந்த 2 டேஸ் மீட்டிங்கில் நான் என்னென்ன சாப்பிட்டேன், ஸோ அது என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இது ஃபாஸ்டிங் ப்ரேயர்னால் இந்த சுகர் பேஷண்ட்லாம் இருப்பாங்க சிலர். ஸோ அவங்களுக்காக பிஸ்கெட்டு, வாழைப்பழம் எல்லாம் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக 2 டீ, க்ரீன் டீயும் இருக்குது, நார்மல் டீயும் இருக்குது, காஃபி இருக்குது. இது வந்து ஆஃப்டர் த மீட்டிங் டே 1ல் இந்த ஃபாஸ்டிங் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் குடிக்கிறதுக்கு பனக்கற்கண்டு பால், அதாவது இந்த சீசனுக்கு பனக்கற்கண்டு பால் தான் நல்லாயிருக்கும் போல இருக்குது. அதனால தான் அது என்னென்னா, ஃபஸ்ட்டு மஷ்ரூம் சூப்பு, அப்புறம் இட்லி, ஊத்தாப்பம், காலிஃப்ளவர், அது டோட்டலாக வெஜ் ஐட்டம் போல் இருக்குது. கார சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார். அடுத்து டே 2 தான் பார்க்க போகிறோம். டே 2ல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக என்னென்ன வச்சாங்கன்னா, வாட்டர்மெலன், அது ஃப்ரூட்ஸு, பொங்கல், இட்லி, வடையெல்லாம் நாங்கள் போகிறப்ப தீர்ந்துடுச்சு. தோசை, இந்த மாதிரி எல்லாமே அதில் வச்சாங்க. டே 2ல் ஃபாஸ்டிங் கிடையாது போல் இருக்குது, அதனால் சாப்பிட்லாம். நான் என்னென்ன எடுத்துக்கிட்டேன்னா, எக்கு, ஆலு பரோட்டா, தோசை, ஊத்தாப்பம், இட்லி எல்லாமே நான் சாப்பிட்டேன். பொங்கல் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இதுலேயும் வந்து டீயும் காஃபியும் காம்ப்ளிமெண்டடாக வச்சுருந்தாங்க. ஸோ வேண்டியவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹாட் வாட்டரும் இருந்துச்சு க்ரீன் டீக்காக. டே 2லேயும் அதே மாதிரி தான். இப்போ டே 2ல் தான் மிடில் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டோம். ஸோ 10 to 1 வரையும் இந்த மீட்டிங் நடக்கும் போல் இருக்குது. இதுக்கு வந்து என்னென்ன செட் பண்ணோன்னா, அதாவது நேற்று இருந்தால் அதே செட்டப் தான், நாங்கள் எதுவுமே ரெடி பண்ணல. இதில் வந்து மொத்தம் 4 கார்லெஸ் மைக் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த மீட்டிங்கில் கலந்துக்கவங்களாம் பெரிய ஆள் போல் இருக்குது. அதனால் ஒயர் மைக் கொடுக்கக்கூடாதுன்னு இருக்காங்க. அதனால் கார்லெஸ் மைக் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கார்லெஸ் மைக் போடும்போது என்னென்னா, பேட்ரி செக் பண்ணணும். இது மீட்டிங் முடிஞ்சிருச்சு. மீட்டிங் முடிஞ்சு டின்னர் லஞ்சு சாப்பிட்டோம். லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி எல்லாமே இருந்துச்சு. நான் லஞ்சுக்கு என்னென்ன எடுத்துக்கிட்டேன்னா, மட்டன் பிரியாணி, சப்பாத்தி, சிக்கன், ஆனியன் ரைட்டா எல்லாமே குவான்டிட்டி கம்மியாக எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஒர்க் பண்ணணும். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கர்ட் ரைஸ், பிக்கிள்லாம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா டைஜஸ்ட்டுக்கு அப்போ தான். இது வந்து கேரட் புட்டிங், அதாவது கேரட் அல்வா, ஐஸ்கிரீம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் ஷாப்பிங் ஆப்.